ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணோம் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது எஸ்பெஷலி த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, மூணாவது வந்து ட்ராக்கிங் எரர். இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 பேராமீட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒன்று எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏயுஎம், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க வந்து இந்த ஃபண்டில் மேனேஜ் பண்ணுறாங்கன்றதான் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வேளை ரொம்ப அசெட் அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ நம்ம எப்போயாவது மியூச்சுவல் ஃபண்டு சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு உடனடியாக T+2 டேட்டில் நம்மளுக்கு ஃபண்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி டைமில் கூட. ஸோ இப்போ அதாவது கொஞ்சமாக ஏயுஎம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில், ஸோ நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் மார்க்கெட் க்ராஷ் ஆகும்போது நம்ம செல் பண்ணும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அமௌண்ட்டு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட்டு க்ராஷ் ஆகிருச்சு, அதனால் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது ரொம்ப லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அதிகமான அசெட் மேனேஜ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துட்டு வாங்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏயுஎம். ஸோ இதை பார்த்துக்குங்க. செகண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேராமீட்ரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் அவங்களுக்கு கொடுக்குறன்றன்னு அர்த்தம், அதாவது ஃபண்ட் மேனேஜருக்கு. ஸோ அதிகமாக ஃபீஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய இன்கம் வந்து அதிகமாக அவங்களுக்கே போயிடும். அதனால் எப்போயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணும்போது, இண்டெக்ஸ் ஃபண்டு செலக்ட் பண்ணும்போது நீங்கள் லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கத்தான் செலக்ட் பண்ணணும். அதான் இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட இது. ஸோ அடுத்து வந்து ட்ராக்கிங் எரர், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக்கிங் எரர். ஸோ அதாவது வந்து இது வந்து என்னென்னா, நீங்கள் வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்டோட இண்டெக்ஸு, அதாவது இண்டெக்ஸ் இருக்கும் அதுக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் ட்ராக் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிற மாதிரி போகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய ஃபண்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய ட்ராக்கிங் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ நம்ம ஃபண்டு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அதனால் இது ஒரு மூணாவது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நீங்கள் எப்பயுமே கன்சிடர் பண்ணணும், ட்ராக்கிங் எரர். ஸோ இதுதான் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டு பேராமீட்டர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் பையிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ நான் வந்து டாப் 50 நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்து அதனுடைய ஏயுஎம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்டு ட்ராக்கிங் எரரை கம்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேட்டாலாம் எங்கெங்கே எடுத்துன்றதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் வேணுன்னாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு, செகண்ட் ஒன் வந்து HDFC மியூச்சுவல் ஃபண்ட், தேர்ட் ஒன் வந்து ICICI ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த அவங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடிஐ வந்து 16,924 crores மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து 14,219 crores மெயின்டைன் பண்ணுறாங்க. ICICI ப்ருடென்ஷியல் வந்து 8,941 crores மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இதை மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா யூடிஐ வந்து அதிக லிக்விடிட்டி இருக்குது, அதிக அசெட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா TER இருக்குது, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரெண்டாவது பேராமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த யூடிஐ வந்து 0.18 இருக்குது, இது பார்த்தீங்கன்னாலும் 0.20 இருக்குது. HDFC மியூச்சுவல் ஃபண்டு, ICICI ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு 0.17 இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலும் மோரலஸ் இந்த ICICI ப்ருடென்ஷியல் கம்மியாக இருக்குது, குட். இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா 3 ஃபண்டும் சேமாக இருக்குது. இது 3 ஃபண்டும் குட் பர்ஃபார்மிங் ஃபண்டு தான். பேசிக்லி இந்த ஏயு மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து குட் ஃபண்ட் டு கன்சிடர். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், அதாவது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டை. ஏன்னா அவங்கக்கிட்ட அதிகமான லிக்விடிட்டி இருக்குது கம்பேர்ட் டு HDFCயும் ICICI பார்த்தீங்கன்னாலும். ஸோ இது தாங்க. ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக நான் யூடிஐ ஃபண்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க மிக்க நன்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.